டிஐ வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சிக்கு. மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. விரயஸ்தானத்துக்கு சனி வராரு. அதனால் செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த குரு பயிற்சிங்கிறது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2025 மேலேருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறமா பிப்ரவரி 2026லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் இந்த பலன்கள் சாதகமாக இருக்கும். இந்த அக்டோபர் 2025 டு டிசம்பர் 2025 குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால அதுக்கு பலன்கள் மாறுபடும். அதுக்கு தனியாக நம்ம வீடியோஸ் போடுவோம். இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2025 மே டு அக்டோபரில் உங்களுக்கு மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக தன லாபம், பூர்வீக சொத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கு உதவிகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தந்தைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தந்தைக்கு வேலை இல்லைன்னா உங்களால் அவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த மேஷராசிக்கு இருக்குது. சொத்து சேர்க்கைன்னா பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும். நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஆண்டு. புதுசாக வண்டி வாங்கலாம். ஒரு வண்டியை போட்டுட்டு விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம். 2 வீலரை விற்றுட்டு கார் வாங்கலாம். கார் சாண்ட்ரோலேருந்து ஆல்டோலேருந்து சாண்ட்ரோலேருந்து எக்ஸ்யூவி மாடல், எஸ்யூவி மாடல் போகலாம். இந்த மாதிரி உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது மேஷராசி நண்பர்களுக்கு. சரி சார், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதனால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வழக்குகளிலோ உங்களுடைய தொழிலிலோ வெற்றி வாகை சூடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ இந்த ஆண்டுங்கிறது 2025 மே மாதத்துலேருந்து குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. மே மாதம் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற குருனால சனியின் பார்வையில் குரு வந்துடுறாரு மார்ச் மாதம் டு மே மாதம். அதனால் உங்களுக்கு வருமான தொய்வுகள் இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2025 மேஷ ராசிக்கு அமோக பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் குரு இருக்கார். விரையாதிபதி குரு 3ஆம் இடத்தில் மறைந்து தன்னுடைய சொந்த வீட்டை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடல் கடந்த அனுபவங்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். மொத்தத்தில் எழுச்சி மிகு ஆண்டாக மேஷராசிக்கு இருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதி உன்னதமான இடம் உங்களுக்கு குரு கொடுக்க போறாரு. அதி உன்னதமான இடம்னா பணப்புழக்கம், குடும்ப ஒற்றுமை, கடன் பிரச்சனைகள் முடிவடைதல், ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 8 வருஷமாக வியாதியில் படுத்துட்டு இருப்பாங்க. நடக்க முடியாது, இடுப்பில் பிரச்சனை, முதுகில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, இதெல்லாம் இப்போ தீரக்கூடிய நேரம். உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. 2025 மேலேருந்து 2026 ஜூன் வரைக்கும். இது நடுவில் அக்டோபர் டு பிப்ரவரி 2026 கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது. ஆனால் அதுவும் உங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுத்து சுகத்தை கொடுக்கும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 குரு பயிற்சியில் பணம், புகழ், வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இளைய சகோதர சகோதரிகள் வெற்றி காண்பார்கள், வருமானம் அதிகரிக்கும், வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். எல்லாமே நீங்கள் எதை சொல்லுங்கள், இந்த இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யூ நேம் இட் ஐ வில் கிவ் யூ த டீட்டெயில்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 குரு பயிற்சி ரிஷபராசிக்கு கொடுக்க போகிறது. எதிரிகள் மறைவார்கள். உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ மறைமுக எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கண் காணாமல் போயிடுவாங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு அவர்களுக்கு க்ஷீணமாகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் 2ஆம் இடத்துலேருந்து 6, 8, 10 இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு முன்னுரிமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை கொடுத்து தொழிலை விருத்திப்படுத்தி, வருமானம் இருந்தால் தான், பணம் இருந்தால் தான் தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ண முடியும்.
ஸோ வருமானத்தை கொடுப்பாரு. அதை கொடுக்கும்போது முதலீடு செய்து தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இந்த வருடம் அமோகமான வளர்ச்சி இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2025, 26, 27, 29 இதெல்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் குரு பயிற்சி நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். பணம், புகழ், செல்வாக்கு, பெரிய மனிதர்களின் அனுசரணை, அரவணைப்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் யார் ஒரு பெரிய டாப் லெவல், நீங்கள் ஒரு ஸ்டீல் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் டாட்டா ஸ்டீல் போன்ற பெரிய பெரிய கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உடனே எனக்கு இன்ஃபோசிஸ் வருமானு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய ஆளுமை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அனைத்து யோகமும் பெறக்கூடிய ராசிகளில் முதன்மை இடத்துல இருக்கிறது இந்த ரிஷப ராசி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு. நீங்கள் 10 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு செலவாகும். அப்பேற்பட்ட செலவுகள், கடல் கடந்த பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த வருஷம் 10ஆம் இடத்துக்கு சனி வேற வந்துட்டார். இதனால் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதாவது நீங்கள் ஓடுறதை பார்த்து எப்படி இருக்குன்னா 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்தை அடுத்த நாள்லேருந்து கடன் வாங்கி வேலை பண்ணுவீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, 24 மணி நேரத்துக்கு ஆல்ரெடி 23 மணி நேரம் தான், அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 2 மணி நேரம் கடன் வாங்குவீங்க. ஸோ யூ வில் பி ஒர்க்கிங் லைக் ஹெல். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒர்க்கிங் லைக் ஹெல் அப்படின்னு, பெய்த்தனமாக வேலை பண்ணுறான்னு. அப்பேற்பட்ட வேலை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் வேலை பண்ணியிருக்கீங்க கடந்த வருஷம், இப்போவும் அதே தான் பண்ண போகிறீங்க. ஆனால் அதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறக்கூடிய ஆண்டாக இருக்கும். காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தந்தையால் ஏற்பட்ட அவமானங்கள், குழப்பங்கள், நஷ்டங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, திருமணமாகி மனசு வேறுபாடு காரணமாக நாங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் சார். இப்போ வந்து ஃபேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நான் வந்து 2 மாதம் தான் சார் இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில், எனக்கு பிடிக்கல அவரோட நடவடிக்கை, அதனால் நான் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன் சார், நாங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த பையன் சொல்கிறான், ஒரு பையன் சொல்கிறான், சார் நான் கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட இல்லை சார், அவள் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் நாங்கள் இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட மன ஒற்றுமையை ஏற்படுத்தி மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் யாருக்காவது மனசில் ஓரத்தில் இந்த என் மனைவி என்னை பிரிஞ்சு போயிட்டா, அவள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க முயற்சி எடுத்தால் குலதெய்வ வழிபாட்டோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் திருமணம், அதாவது பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா, எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்கள் தொடர்பு, இன்ஃபேக்ட் நீங்கள் பெரிய மனிதராக ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகும் ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களே, 2 வருஷமாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் கேட்குறாங்க, இந்த வருஷம் கடன் ஜாஸ்தி ஆகுங்க, இது என்ன சார் நல்ல விஷயமா அப்படின்னா, ஆமாம் நல்ல விஷயந்தான். இத்தனை நாள் வாங்கின கடன் எதுக்குன்னா, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி, இந்த இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்க பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே வெத்தலை வச்சுருப்பாங்க, குதப்பி வச்சுருப்பாங்க, இங்கேருந்து இந்த பக்கம் தள்ளுவாங்க, இங்கேருந்து இந்த பக்கம் தள்ளுவாங்க, இங்கேருந்து இப்படி தள்ளுவாங்க. அது மாதிரி இத்தனை நாளாக கடந்த 2 வருஷமாக கடனை இங்கே வாங்கி இந்த கடன் அடைக்கிறீங்க, இந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க, இப்படி தான் ரொட்டேஷனில் ஓடிட்டு இருந்தது வாழ்க்கை. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் கடன் வாங்கி சொந்தமாக தொழில் பண்ணுவீங்க. சொந்த தொழில் நிரந்தரமாகும். சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்காக, தொழில்னால் நல்ல தொழில் பண்ணுவீங்க. அதாவது அடுத்தவங்களை ஏமாத்தாத உடல் உழைப்பின் மூலமாக உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் தொழிலை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அதே சமயம் சுப செலவு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே ஒரு செலவு தானே. அந்த செலவு பண்ணுறதுனால நஷ்டம் கிடையாது. ஏன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங். பண முதலீடு செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ சொந்த முதலாளி ஆவாங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லுவார்,
பழைய சட்டி விற்கிறவங்களாம் தொழிலதிபர்னு சொல்கிறான்டான்னு, அதுவும் உங்கள் கஷ்டம் கிடையாது. அவர் கிண்டலுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் தொழிலதிபர்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறான் பாருங்க, அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்க போகிறீங்க இந்த வருஷம். யூ ஆர் கோயிங் டு டேக் த ரிஸ்க் அண்ட் யூ வில் பிகம் அன் ஆண்டர்ப்ரூனர். தொழிலதிபர் ஆகக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள், கடல் சார்ந்த பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, 10ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 12ஆம் இடத்துக்கு குரு வராரு. தொழில் சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வைக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. திடீர்னு பேங்க்கில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து 10 லட்சம் கேட்டீங்க, எங்களால் 8 லட்சம் கொடுக்க முடியும். டக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, டக்குன்னு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுவீங்க. சின்னதாக ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் போடுவீங்க. ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சிறிய முதலீடு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல், தொழில் இல்லாமல், நிரந்தர உத்தியோகம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இதில் சனியும் உங்களுக்கு பாக்கிய சனியாக இருப்பார். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க. யாராவது ஒருத்தர் தேடி வருவார், உங்ககிட்ட ஒரு வேலைக்காக வருவார். சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அவர் கடன் வாங்கி கொடுப்பார். அவர் பேரில் கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் பேரில் கடன் வாங்குறதுக்கும் யோகம் வரும். ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு 2025ங்கிறது வந்து குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அனைத்தும் கடகராசிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் கடன் கிடைக்கிறதே நினச்சிட்டு வாங்கின கடன் எல்லாம் படாடோப செலவு பண்ணக்கூடாது. அது மட்டும்தான். ஏன்னா சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கார், குரு சாதகமாக இருக்கார். தவறான செலவுகளை செய்தால் நஷ்டங்கள் அதிகரிக்கும். ஸோ கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது, எச்சரிக்கையாக நடந்துட்டு வாங்க. சிம்ம ராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பெருமிதம் ஏற்படுகின்ற ஆண்டு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். சனி பயிற்சி அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்குறாரு. குடும்பத்தில் பிரச்சனை, பணப்புழக்கம் இல்லாமல் இருக்குது. என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, குடும்பம் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாகவும் உதவிகள் கிடைக்க, குறிப்பாக வாழ்க்கை துணையுடைய அப்பா, உங்கள் கணவருடைய அப்பா, உங்கள் மனைவியோடைய அப்பா, அவர் உங்கள் மாமனார்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். மாமனாருடைய பண உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கு மாமனார் இல்லை சார். இல்லாட்டினா என்ன, சின்ன மாமனார் சப்போர்ட் பண்ணலாம். ஏன் உங்கள் மச்சினர், உங்கள் மனைவியுடைய அண்ணன், பெரிய அண்ணன், அவர் அப்பாவுக்கு ஈக்குவல் தானே, அவர் சப்போர்ட் பண்ணுவார். உங்களை விட பெரியவராக இருந்தால் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள், குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஆண்டு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது, குழந்தைகள் மேன்மை அடைவார்கள், குழந்தைகளால் லாபம் ஏற்படும். குழந்தை பாக்கியமே இல்லை சார் எனக்கு, நான் வந்து 8 வருஷம் ஆச்சு சார். எனக்கு ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, பூனேலேருந்து பேசுனாங்க. சார் நான் சிம்ம ராசி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 8 வருஷம் எடுத்து, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கேயாவது போயிடலாமான்ட்டு, யாருக்கும் கண்காணாமல் போயிடலாமான்ட்டு. எதுக்கு போகணும், அவங்களுக்கு இப்போ நேரம் வருது. இந்த 2025 சிம்ம ராசிக்கு, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாலைவனத்தில் கூட சோலைவனமாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு நடத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வெற்றி உங்கள் பக்கம். அது எந்த வெற்றியாக இருந்தாலும் சரி, வியாபார வெற்றியோ, தொழில் வெற்றியோ, திருமணத்தில் வெற்றி, குழந்தை பாக்கியத்தில் வெற்றி, குழந்தைகளால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுவது, குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷம் அடைவது, பூர்வீக சொத்துல பங்கு கிடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கு, சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கும். இத்தனை நாளாக நீங்கள் தப்பாக இருந்தீங்க, உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டு இருந்தது, இப்போ உங்ககிட்ட ஒரு மாற்றம் வரும். என்றைக்குமே இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்ட், நான் போகிறது கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க. கொஞ்சம் தலகணம் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க, இதான் உண்மை, அவங்க கேரக்டர் இது. உங்களிடம் மாற்றம் வரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லவர்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு துணையாக அமைவார்கள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அறிவுரை கொடுத்து வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு அமோகமான வருமானத்தையும் வெற்றியையும் வியாபாரத்தில் செழிப்பையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. பாகியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்துக்கு வராரு. சிலருக்கு ஜாதகம் வீக்கா இருந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு கர்மா பண்றக்கூடிய யோகம் இருக்கு. என்ன சார் இப்படி ஆரம்பமே நெகட்டிவா சொல்றீங்க? சார் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. நாம் எப்போவுமே இறப்புங்கிறது நெகட்டிவாக பார்க்குறோம். இறப்புங்கிறது இட் இஸ் அ ப்ரமோஷன். அந்த ஆன்மாவுக்கு ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷனுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவருக்கும் பதவியில் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். 10ஆம் இடத்துக்கு குரு வராரு. 10ல் குரு பதவி ஏற்றம், 10ல் சனி பதவி மாற்றம். இந்த 10ல் குரு வந்திருக்கிறதுனால சுகத்தை தருவாருன்னா தாயாருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம். தாயார் மூலமாக உங்களுடைய குடும்பம் செழிப்படையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயார் மூலமாக உங்களுடைய குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ உங்களால் உங்கள் தாயாருக்கு வளர்ச்சி இருக்குது. உங்கள் தாயார்னால உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஆண்டாகவும் இருக்கும். நீங்கள் கன்னிராசியில் பிறந்து சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சார், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன் சார், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன் சார், சொந்தமாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், சொந்தமாக டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் இந்த வருடம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டால் ஜெயிக்கலாம். கஷ்டப்படலை அப்படின்னா தோற்பதற்குண்டான அனைத்து வழிவகைகளும் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. யார் கூட பழகிறீங்க, யார் கூட நட்பாக இருக்கீங்க, யாரை லவ் பண்ணுறீங்க, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு போகிறீங்க, இது எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். நீங்கள் ரொம்ப நாளாக இப்படி இருக்கீங்க யார் கூடயாவதுன்னா அவங்களுடைய அதர் சைடு, அதாவது தேர்டு ஃபேஸ், நமக்கு தெரியாத ஒரு முகம் இருக்கும்ல, அவங்களுடைய தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்குது. இதில் இன்னொரு படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு படிப்புக்காக சில அதிகமான செலவுகளை குடும்பத்தாருக்கு குறிப்பாக பெற்றோருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அது அக்டோபருக்கு மேலே அது மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை சனி கெடுத்தாலும் குரு கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்ய குருவா, அஷ்டம குருவா இருந்து உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தினார். இப்போ பாக்ய குருவா பயிற்சி ஆகிறாரு மே 14ஆம் தேதியிலேருந்து 2025. இந்த பாக்ய குரு மேஷ ராசிக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், வழக்குகளில் வெற்றி, உடன்பிறப்புகள், வியாபாரிகள் மற்றும் குழந்தைகளால் தன லாபம், ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் உங்கள் குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்துட்டு இருக்காங்க, அவங்க படிப்பில் வெற்றி வாகை சூடலை, அவங்களால படிக்க முடியல, அவங்க அரியர்ஸ் வைக்கிறாங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களால் உங்கள் குழந்தைகள் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான யோகம், எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு யோகம், அதே சமயம் அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக சார் 13 அரியர்ஸ் இருக்குது, 15 அரியர்ஸ் இருக்குது, எல்லா கப்பையும் கிளியர் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பெருமை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்குமே பிரச்சனை இருக்குன்னா இப்போ அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். புதிய பார்ட்னர்ஸ் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்க, இல்லை அரசாங்க பதவியில் இருக்கீங்க, இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இதெல்லாமே இந்த கேட்டகரி மக்களுக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 1ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த 2025 குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்கு வளர்ச்சி, சந்தோஷம், தனலாபம், குடும்ப லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சிங்கிறது இத்தனை நாளாக கடந்த ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வராமல் இருக்குது. சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு பிஸ்னஸ் வருது ஆனால் எனக்கு பணம் மட்டும் வரமாட்டேங்குது.
பிஸ்னஸ் கேட்குறாங்க, நான் கன்சல்டன்சி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஏதோ ஒரு அடைப்பு இருந்தது, உங்களுடைய வீட்டுக்குள்ளார பைப்பு வருது, அந்த தண்ணி நல்ல தண்ணி பைப்பு, அந்த பைப்பில் அடைப்பு இருந்தது. இத்தனை நாளாக அந்த தண்ணி வராமல் இருந்தது. இப்போ அந்த குரு பயிற்சியில் அந்த தண்ணி அடைப்பு எடுத்து விட்டால் எப்படி அடித்து கட்டின்னு வருமோ அது மாதிரி உங்களுக்கு பணம் தண்ணீர் மழையாக கொட்டக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள், குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக ஆதாயம், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம், வழக்குகளில் வெற்றி, உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டு, வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு பண வருமானம், குடும்ப ஒற்றுமை, உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகி உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் நபர்கள், உங்களுடைய மாமனார், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் இல்லை எம்டி, இத்தனை நாளாக உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அப்பா, இந்த மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ல போகிற, உன்னோட ஐடியா என்ன, நீ சொன்னினா நான் செஞ்சு காமிக்கிறேன், செஞ்சு பார்க்குறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் மாமனாரோ இல்லை உங்களுடைய பெற்றோரோ யார் உங்களை மதிக்காமல் இருந்தாங்களோ இல்லை உங்களுடைய மேலதிகாரியோ, உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் டாப் லெவலில் இருக்கிறவங்கள உங்களை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்க, உன்னோட ஒரு சஜஷன் என்ன, உங்களையும் ஒரு பெரிய மனிதராக மதித்து கேட்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 குரு பயிற்சிங்கிறது விருச்சிக ராசிக்கு வருமானத்தை, பணப்புழக்கத்தை, குடும்ப ஒற்றுமையை, குடும்பத்தில் தன யோகத்தை, அதாவது இந்த ஆதிசங்கரர் அவருடைய காலத்தில் ஒரு 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் நம்ம கேரளாவில் இருக்கிற காலடிங்கிற கிராமத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். அதை பாடி முடித்தோன்னா அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனியாக கொட்டிட்டு இன்றைக்கும் அந்த வீடு இருக்குது. அங்கே போனால் அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த விருச்சிக ராசிக்கு பணம் மழை கொட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு குரு வராரு. திருமணம் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டு, பெரிய மனிதர்களின் பாராட்டு அனுசரணை கிடைக்கக்கூடிய ஆண்டு, மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டு, குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டு, குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும் ஆண்டு. இப்படி எல்லாமே பாசிட்டிவான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இத்தனை நாளாக உங்களை பாராமுகமாக இருந்திருப்பாங்க, உங்களை பற்றி தெரியாமல் உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் உங்களுடைய திறமை தெரிந்து, அதாவது இந்த அரசாங்கத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், வேலையை இன்னாருக்கு கொடுன்ட்டு இதனை இவன் கண் அறிந்து விடல்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அது மாதிரி இந்த நபருக்கு இந்த வேலையை கொடுத்தா இப்படி பண்ணுவார்னு தெரிஞ்சு உங்களிடம் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். மரியாதைகள் கிடைக்கும், லாப பெருக்கு ஏற்படுகின்ற ஆண்டு, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டு, முன்னோர்களின் வளர்ச்சியின் மூலமாக முன்னோர்களுக்கு நீங்கள் கைங்கரியம் செய்யக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம், குடும்ப வளர்ச்சி, அதன் மூலமாக வருமானம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள், ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாகவும் தனுசு ராசிக்கு அமைந்திடும். மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடனை ஜாஸ்தி பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே கடனில் தத்தளிச்சுன்னு இருக்கோம், குடும்பம் நடத்த முடியாமல் இருக்கோம், வருமானம் இல்லாமல் இருக்குது, இப்படி சொல்கிறவாளுக்கு நல்ல செய்தி தான் நான் சொல்கிறேன். என்ன நல்ல செய்தி அப்படின்னு கேட்டால், கடன் அதிகரிக்கும்னு சொன்னேன். எதனால் கடன் அதிகரிக்கும்னா, உங்களுக்கு பேங்க் லோன் சேங்ஷன் ஆகும், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும், உங்களுடைய கூட படித்த பையன் இல்லை கூட படித்த பொண்ணு ஃபாரினில் இருக்கும், அந்த பொண்ணு அந்த பையனும் ஃபோன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நாள் எதாச்சும் அவங்களோட கான்டாக்ட் கிடச்சி அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுவீங்க, நான் லோனுக்காக ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல, உனக்கு என்ன ஒன்று நான் தர சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கடனை வாங்கி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களாக உங்களுடைய தொழில் விருத்திக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் தொழில் விருத்தியை தரக்கூடிய வகையில் குரு செயல்பட போகிறார். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தினால குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது.
இப்போ குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வகையில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சில இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், வேறு வழியில் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவர்கள்ட்ட எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா அவங்க சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, தப்பான ஆட்களை லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதனுடைய வீரியம் தெரிய மாட்டேங்குது, கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. நமக்கு சம்பிரதாயம் வேறு, நமக்கு சம்பிரதாயம் இது, அவங்களுடைய சம்பிரதாயம் இதுன்னு நீங்கள் புரிய வைக்கல அப்படின்னா கஷ்டம்தான் படுவாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை சங்கடப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் குழந்தைகள்கிட்ட மனசை விட்டு பேசணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் கடன் ஜாஸ்தியாக இருந்தே சார், நான் எப்படி சார் எனக்கு கடனை பார்ப்பனா இல்லை இந்த பசங்களுடைய தப்பு பண்ணப்பா, இதுவும் உங்களுடைய கடமை. கடன் பார்ப்பதும் உங்களுடைய கடமை. கடன் வாங்கி தொழில் பண்ண போறீங்க, விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். வியாபாரத்துக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இப்போ ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இல்லை. சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்கிறது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சார் கடன் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க, கடன் அடைப்பீங்கன்னு சொல்கிறீங்க, ரெண்டும் நடக்கும். வருஷ ஆரம்பத்தில் மே மாதம் ஆரம்பத்துலலாம் கடன் ஜாஸ்தி வாங்குவீங்க. வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 4 வருஷம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக, இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய 4 குரு பயிற்சிகளும் அடுத்து வரக்கூடிய 3 குரு பயிற்சிகளும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது 2025 குரு பயிற்சி மகர ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை எடுப்பதற்குண்டான, புதிய பயணத்தை எடுத்து வைப்பதற்குண்டான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஜர்னி ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய தொழில் பயணத்தில் முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த 5ஆம் இடமும் ராசிக்கு 5ஆம் இடம், இல்லாட்டி ராசிக்கு 9ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம், இந்த இடங்களில் குரு வந்துட்டால் அந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும். என்ன சூப்பராக இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் இப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறேன், நான் கடனை இனிமேல் வாங்க மாட்டேன், நான் கடனை விட்டுட்டு சொந்தமாக முயற்சி பண்ணி தொழில் பண்ண போகிறேன், சொந்த முயற்சியில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சியில் அடைவேன், எனக்கு லாப பெருக்கு தேவையில்லை, லாபம் சுமாராக இருந்தாலும் பெரிய மனிதர்களின் தொடர்பு வேண்டும், அப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த கும்பராசி நண்பர்கள், கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அந்த வயசு தாண்டி எடுத்து, திருமண வயது தாண்டி எடுத்து, குழந்தை பாக்கிய வயது தாண்டி எடுத்துனா உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். இதில் 2ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 1ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்துக்காக சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வரும். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 1ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வார்த்தை மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஆண்டாக இருக்கும். இந்த 2025 குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். உங்களை கொண்டு போய் ஒரு பதவியில் உட்காந்து வச்சு நீங்கள் ஒரு ஜட்ஜாகவோ, இல்லை ஒரு போலீஸில் ஒரு பெரிய பதவியிலையோ, இல்லை ஒரு அரசியல் துறையில் ஒரு பெரிய பதவியிலையோ, இதனால் உங்களுக்கு குடும்பத்துக்கு பெருசாக லாபம் கிடையாது, உங்களுக்கு மரியாதை மட்டும்தான். ஸோ மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஆனாலும் சில விஷயங்களில் நீங்கள் சனி உங்களுக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்துவார், ஆரோக்கியத்தை கஷ்டத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள் சற்று பலம் பெறுவார்கள். அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது நல்லது. மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, இடமாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு வசதி வாய்ப்புகளோடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன மாற்றம், வீடு மாற்றம்,
தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இப்படி நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குமுறல்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டை வாங்குவீங்க, இல்லை ஒரு வீட்டில் பராமரிப்பு செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி ஏற்படும். தொழில் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை வாய்ப்பு காரணமாகவோ தொழில் முன்னேற்றம் காரணமாகவோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் நான் மீனராசி, நான் ஃபாரினில் இருக்க ஆல்ரெடி, எனக்கு என்ன இடமாற்றம் ஏற்படும்னா, நீங்கள் வேலை மாற்றத்தின் காரணமாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாம். இல்லாட்டி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் நீங்கள் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ 7.5 சனி ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்கள் தாயகம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதனால் இப்போதைக்கு தாயகம் திரும்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபாரின்லேயே இருங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் ஃபாரினில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே நம்ம பிறந்த இடத்த வைத்து தான் பலன்களை ஜாஸ்தி கொடுக்கும். சப்போஸ் நம்ம தாயகத்தை விட்டு, இந்தியாவை பாரத தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய நெகட்டிவ் பலன்கள்லாம் ஒரு 50% குறையும். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வெளியூர் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நிலம் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க, விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்கள் குடும்பத்துக்கு எதிரியாக இருந்தவங்கள்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள், நல்மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி ஏற்படுத்தும் என்பதை சொல்லி, அவ்வண்ணமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து, உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.